இப்ப அண்மை காலங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த பிறந்தநாள் விழாவின் போது இந்த கேக் கட் பண்ணி முடிச்ச பிறகு, அந்த உணவ எல்லார் முகத்தில சிதறடிச்சு, அந்த உணவையே வீணாக்குறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பசியாவது ஆத்திர முடியாதான்னு சொல்லி ஏங்கி கிடக்கக்கூடிய பல உயிரினங்கள் இன்னும் நம்ம நாட்டுல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இப்படி உணவுகளை வீணாக்கக்கூடிய மரபு நம்மள்ட்ட எங்க இருந்து வந்துச்சு? மக்களே, நான் உங்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாடுங்க, தப்பு இல்ல. ஆனா உணவுகளை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க. மாறாக உங்களுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பிப்பதன் விதமாக நிறைய அன்னதானங்கள் செய்யுங்க. தெருக்கல்ல நிறைய பேர் உணவென்று இருக்காங்க, அவங்களுக்கு சோறு போடுங்க. முக்கியமாக கால்நடைகளுக்கு உணவு வைங்க. நாய்களுக்கோ மாடுகளுக்கோ எவ்வளவோ வாயில்லா உயிரினங்கள் தன்னோட பசியை போக்க ஒருவேளை சோத்துக்காக தெருக்கல்ல அலையக்கூடியது நம்மளால பல இடங்கள்ல பார்க்க முடியுது. அந்த மாதிரி பிறருக்கு உணவளித்து அதுல உங்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுங்க. மத்தவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தை வச்சு ஒரு நூலை ஏற்றப்பட்டது தமிழ் மொழியில 50 ஒன்றான மணிமேகலை. ஆற்றா மாக்கள் அரும்பசிகளை ஓர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை மண்திரை ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இதே கூற்று அடிப்படையா வச்சு புறநானூறும் இதே கருத்து தான் சொல்லுது. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஜாலிக்கோ ஃபன்னுக்கோ சாப்பாட்டோட விளையாடாதீங்க. பசிப்பினி கொடியது. இது போல பர்த்டே பார்ட்டியின் போது கேக்க முகத்துல பூசி விளையாடக்கூடிய உங்க நண்பர்களை தயவு செஞ்சு காமெண்ட்ல டேக் பண்ணுங்க. இதை பார்த்தாவது அவங்க திருந்தட்டும்.